வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்றைய புத்தக கலந்தாய்வின் தலைப்பு நிலைத்த சுகம், நீடித்த சுகம். அந்த தலைப்பின் கீழ் இதுகாரும் வேதாத்திரிய தத்துவ விளக்கங்களோடு உரையாற்றிய செல்வி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இதுல சுகம் என்று ஒரு வார்த்தை பொதுவாக இருக்கிறது. அதுல நிலைத்த சுகம்னு ஒண்ணு இருக்கு, நீடித்த சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதானே. நிலைத்த நீடித்து இருந்தால் தானே அது நிலைத்தது. அப்ப ஏன் நம்ம இந்த 2 வார்த்தைய இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு மனதுக்குள்ளாக ஒரு கேள்வி எழுகிறது. நிலைத்த சுகம், நீடித்த சுகம். சரி. இந்த வார்த்தையில என்ன வித்தியாசம் நமக்கு உணர முடிகிறது என்று பார்த்தால், இந்த நீடித்த சுகம் என்பது இடையில பிரேக் ஆயிரும். அது நீடித்து இருக்க வேண்டும். அது நீடிக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அப்ப அது நீடித்து இருக்க வேண்டும். அப்ப அது கட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அதனால தான் நீடித்த என்று சொல்லுகிறோம். சரி, நிலைத்த என்று சொன்னால் அது அது கட் ஆகுறதுக்கான வாய்ப்பே இல்லை அங்க. அது நிலைத்தது என்று சொன்னால் அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இப்ப நீடித்த சுகம் அப்படிங்கிறதையும் அதையும் எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்ப நாம எப்படி பார்க்கலாம்னா, இந்த நீடித்த சுகம் என்பதற்கு பார்ப்போம். சுகம் என்றால் என்ன முதல்ல? சுகம் என்றால் மனம் துன்ப உணர்வுக்கு செல்லாமல் இருந்தால் அது சுகம். துன்ப உணர்வுக்கு சென்று விட்டால் அது சுகவீனம். துன்ப உணர்வுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் சுகம்னு சொல்றோம். சரி. இப்ப அந்த நீடித்த சுகம் எது அப்படின்னு பார்க்கலாம் என்று சொன்னால், இப்ப நாம மனம் உணர்கிற உணர்வுகளை பல்வேறு உணர்வுகளாக நாம் சித்தரித்து வைத்திருக்கிறோம். அதுல பொதுவாக நாம் பயன்படுத்துகிற ஒரு உணர்வு வார்த்தை எது என்று சொன்னால் இன்பம். இன்பம். ஏன்னா வாழ்க்கை இன்பம், துன்பம் என்ற 2ன் அடிப்படையில் இருக்கிறது என்ற இன்பம் என்கிறத நாம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். இப்ப இந்த இன்பம் என்பது நிலைத்த சுகமா, நீடித்த சுகமா என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், இந்த இன்பம் என்பது நீடித்த சுகம் என்பதில் வர வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன் என்று கேட்டால், இந்த இன்பம் என்பது ஒரு இடத்திலே துன்பமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகரிஷி சொல்றாங்க, இன்பமே துன்பமாயும் என்று ஒரு பாடல்ல சொல்றாரு. எப்போ இன்பத்தின் அளவு முறை மீறும்போது, இன்பத்தின் மறுமுனையாம் துன்பம் என்று சொல்றார். அப்ப அது அந்த இன்பம் அதிகமாகும்போது அதிகமாகும்போது
அப்ப என்ன ஆகுது? துன்பமாக மாறிவிடுகிறது என்றுகிறார். இன்பம் அதிகமாகும் போது இல்ல. அப்படி சொல்லல. அந்த இடத்துல கூட நம்ம சரியா அத சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த பாடல். அதாவது இன்பம், துன்பம் என்பதென்ன இவையிரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது. இன்பத்தின் அளவு முறை மீறும்போது இன்பத்தின் மறுபெயராம். மறுமுனை இல்ல. இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்னு எழுதுறார். அப்ப இன்பத்தின் அளவு முறையை மீறும்போது இன்பம் துன்பமாக மாறுகிறது. மாறுகிறது. இப்போ இன்பம் நீடித்ததாக இருந்தால் என்ன ஆகாது? துன்பமா மாறாது. அளவு முறை மீறினா துன்பமா மாறும். அப்ப இந்த இடத்துல அந்த இன்னம் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று மீறும்போது இது மாறக்கூடியதாக இருக்கிறதுனால, இது நிலைத்தது இல்ல. இது நீடித்தது தான். நீடித்துக் கொண்டே நீட்டித்துக் கொண்டே நாம என்ன பண்ணலாம்? அத அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இதே நிலைத்த சுகம் அப்படின்னு சொன்னா, அமைதின்னு ஒரு உணர்வுன்னு எடுத்துக்குவோம். அமைதி என்பது ஒரு உணர்வு. இப்போ மனம் அமைதியாக அமைதிக்குள்ளாக சென்று விட்டது. அமைதியாக இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அமைதியாக இருக்கிறது என்றால், அதுல அளவுமுறை மீறுச்சுன்னா? அப்படின்னா, அங்க அளவுமுறை மீறுறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எப்படி அளவுமுறை மீறும்? அங்க அமைதி என்றால் அமைதி மட்டுமே. நிறைவு என்றால் நிறைவு மட்டுமே. மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி மட்டுமே. ஆனந்தம் என்றால் ஆனந்தம் மட்டுமே. அங்க அளவுமுறை மீறுறதுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த இன்பம் என்பது ஒன்று மட்டும்தான். இந்த உணர்வு மட்டும்தான். பொருள்களோடு தொடர்பு கொண்டு நாம் உணரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது. மற்ற எதையும் உணர்வதற்கு இந்த பொருள்களை பெற வேண்டியதோ, துய்க்க வேண்டியதோ இல்லை. இன்பம் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளை பெற வேண்டும், அதை துய்க்க வேண்டும். எதற்காக? இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக. அப்ப அந்த ஒரு பொருளை துய்த்து அந்த இயற்கை துன்பத்தை நீக்கிய இடத்தில் நாம் உணர்வது இன்பம். அப்ப இது பொருள் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இருக்கிறது. அப்ப பொருளை பெறுகிறோம், தூக்கிறோம். அப்ப எப்பொழுது நாம் பொருளை பெற்று தூக்கிறோமோ, அங்கதான் அளவுமுறை மீறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றதுல அளவுமுறை மீறுவதற்கான வாய்ப்பே இல்ல. இப்போ அமைதி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அமைதியில அளவுமுறை மீறுறதுங்கிறது என்ன இருக்கு? அங்க அளவும் கிடையாது, முறையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்? எந்த பொருளையும் நாம பெற்று துய்த்து அமைதியை பெறுவதில்லை. எல்லாத்தையும் அப்படியே அதிலிருந்து விலகி மனம் நிற்கும்போது, அங்க அமைதின்னு இருக்கு. அப்ப அத நீடித்த சுகம்னு சொல்லலாமான்னா, இல்ல. அது நிலைத்த சுகம். நிலையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது மாறாது. அப்ப அதே போல இப்போ மகிழ்ச்சி என்று சொல்லுகிறோம். அத கூட நம்ம இப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்? மகிழ்ச்சி என்ற உணர்வு எப்பொழுது என்று சொன்னால், ரசித்தல் என்ற ஒரு நிலையில் மனம் இருக்கும்போது மகிழ்ச்சி என்று சொல்லுகிறோம். அந்த ரசித்தல் என்பதில் அந்த பொருளை பெறுவதோ, துய்ப்பதோ இல்லை.
எந்த ஒரு பொருளையும் பெற வேண்டியதில்லை, அதை தூக்க வேண்டியதில்லை. ரசித்தல் என்றாலே அது ரசித்தல் மட்டுமே. அப்ப அங்க அளவு முறை மீறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்றால், அளவு முறை மீறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்ப இப்படி அடிச்சுக்குவோம். ஒரு ரோஜா பூவை ரசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப ஒரு ரோஜா தோட்டத்தை ரசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ரோஜா பூவை ரசிக்கிறதுல இருந்து ஒரு ரோஜா தோட்டத்துல ஒரு 100 ரோஜா பூ இருக்கு. அப்ப அதை ரசிக்கும்போது, இப்ப அளவு முறை மீறுகிறதா? மீறுகிறதா? அப்ப அங்க துன்பமா மாறுதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம எப்பயுமே ஒரு கேள்வியை கேட்டு, கேட்டு அதுக்கு நம்ம அதுல ஒரு பதில் ஆ நமக்கு புரியணும். அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். இப்போ 100 ரோஜா மலரை ரசிக்கும் போதும், மனம் ஆ ரசித்தலோடு தான் நிக்கிறது. இந்த ரசித்தல் ஒரு ரோஜா மலரை ரசித்ததற்கும், இந்த 100 ரோஜா மலரை ஒட்டுமொத்தமாக ரசிப்பதற்கும் 2லயும் ஒரே ரசித்தல் என்பதுதான் இருக்கிறதே தவிர, அங்கு அளவு முறை மீறியது என்பது இல்லை. ஆனால் ஒரு ரோஜா பூவை பெறுவது என்பதற்கும், 100 ரோஜா பூவை பெறுவது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரசித்தலில் 2ம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எப்போ? அது ரசித்தலாக இருக்கும் வரை. அப்ப இந்த ஒரு பூவ ரசிக்கிறது தான் அந்த ரசனையும், அந்த ரசனையும் ஒன்றுதான். அப்ப இங்கேயும் மகிழ்ச்சி, அங்கேயும் மகிழ்ச்சி. அங்க அளவு முறை மீறி அது எதுவாகவும் மாறுகிறதா என்றால் இல்லை, இல்லை. அப்ப அது நிலைத்த சுகம். அதெல்லாம் நிலைத்தது. அப்ப அதேபோல ஆனந்தம் என்ற உணர்வு. ஆனந்தம் என்ற உணர்வுங்கிறது நம்ம நித்யானந்த தவத்துல விளக்கத்துல படிச்சிருப்போம். அந்த இறைநிலையோடு மனம் இணைந்து நிற்கும் பொழுது ஆனந்தம். ஆன்மா அந்தம் என்ற நிலையில் அந்த ஒரு உறவு கொள்ளும்போது ஆனந்தம். அப்ப அதுல ஆனந்தமாக இருந்து கொண்டே இருந்தால் அது மாறிவிடுகிறதா? அது எந்த உணர்வாகவும் மாறுவதில்லை. மகரிஷி இது ப்ரூஃப் எப்படி நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணிக்கலாம்? நாம எப்படி அதை நிரூபணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த இன்பம் என்ற ஒன்றுக்கு மட்டும் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? அது ஆப்போசிட்டான ஒரு உணர்வை சொல்லியிருக்காரு. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று சொல்லிட்டார். இப்ப இன்பம், துன்பம் என்ற 2மே நெகட்டிவா வருதா? பாசிட்டிவ், நெகட்டிவா வருதா? ஆமா. ஆனா அடுத்த உணர்வுக்கு போனோனே என்ன பண்றாரு? அமைதி, பேரின்பம் 2ம் வேறு வேற. ஆனா இன்பமும், துன்பமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, தொடர்புடையது. அப்ப இந்த இன்பம் என்பதற்கு மட்டும் தான் துன்பம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா, மனம் உணர்கிற உணர்வுகளிலே இந்த இன்பம் என்ற உணர்வுதான் துன்பமாக மாறுகிறது. அப்படிங்கும்போது, இப்ப வாழ்க்கையில துன்பம் என்பது அது நாமாக உருவாக்கக்கூடியது. அது இயற்கையில் இல்லை. இத நம்ம பல தடவ பேசியிருக்கோம். இயற்கையில் துன்பம் என்ற ஒன்று இல்லை. அது இயல்பாக இருப்பது இல்லை, இல்லை. அப்ப இந்த இன்பம் என்பது துன்பமாக மாறுகிறது என்று சொன்னால், அப்ப நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய அத்துணை துன்பங்களும், அத்துணை துன்பங்களும் இந்த இன்பத்தின் அளவு முறையை மீறியது மட்டுமே.
அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த நிலைத்த சுகத்த விட்டுட்டு, இந்த நீடித்த சுகத்துக்கே நாம என்ன பண்றோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நிலைத்த சுகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க எந்த மாற்றமும் இல்ல. அதனால தான் ஞானிகள் என்ன செய்வாங்க, இந்த நீடித்த சுகம் என்ற இன்பத்தை நாட மாட்டார்கள். அவங்க நிலைத்த சுகத்துக்கு போயிருவாங்க. அங்க கன்வர்ஷனே கிடையாது. துன்பம்ங்கிறதே கிடையாது. அப்ப இன்னைக்கு இப்ப துய்த்தது மட்டும் தான் துன்பமா இருக்கான்னா, இல்ல. பெறுதலும் அதிகமாகும்போது அங்கு துன்பமாக மாறுகிறது. எதுக்காக அதிகமாக பெறுகிறோம்? அதுவும் துன்பமா தான் மாறுது. அப்ப வாழ்க்கையில் அந்த துன்ப உணர்வுகள் அனைத்தும் இந்த நீடித்ததாக இல்லாமல் கன்வெர்ட் ஆகி மாற்றப்பட்டது. அதுதான் துன்பம். அதுதான் துன்பம். இந்த ஒரே ஒரு உணர்வு மட்டும். அதுதான் இன்றைக்கு நாமாக உருவாக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி. அப்ப நீடித்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அளவு முறை மீறக்கூடாது. அவ்வளவுதான். அளவு முறை மீறக்கூடாது. அளவு மீறும்போது அது என்ன ஆகிறது? தேக்கம் அடைகிறது. அவ்வளவுதான். அளவு மீறும்போது என்ன ஆகிறது? தேக்கம் அடைகிறது. இப்ப நாம துய்க்கும்போது தானே அளவு முறை மீறி துன்பமாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம். அப்படி இல்ல. அப்படி பார்க்க முடியாது. நீங்க துய்க்கும்போது அளவு முறை மீறினால் அது உடலிலே தேங்குகிறது. துய்க்கவில்லை. ஆனால் நிறைய பொருளை நாம் வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், அது உடலில் தேங்குவதற்கு பதிலாக நமது வீட்டில் தேங்குகிறது. தேக்கம் உடலில் இருந்தாலும் துன்பம். தேக்கம் பீரோல இருந்தாலும், பரன்ல இருந்தாலும், வீட்ல இருந்தாலும் துன்பம். வீட்ல இருந்தா தான் துன்பமா சார்? அப்ப நம்ம அப்படி வீட்ட தாண்டி ஒரு 10 பிளாட்ட வாங்கி போட்டோம்னா, நம்ம பேர்ல அந்த தேக்கம் அதிகமாக இருந்தாலும், அதுவும் துன்பம் தான். அப்ப தேவையை மீறி துய்ப்பது மட்டும் தான் துன்பம் என்று எடுக்கக்கூடாது. தேவையை மீறி நம்மிடம் எதுவெல்லாம் இருக்கிறதோ, அது எல்லாமே துன்பம் தான். அப்ப இன்னைக்கு மனிதன் இன்னைக்கு ஓடுகிற ஓட்டத்தை பார்த்தால், இன்பத்தை நாடி ஓடுகிறானா? துன்பத்தை நாடி ஓடுகிறானா? என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் துன்பத்தை நாடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால், அதற்கு இன்பம் என்று பெயர் வைத்துக்கொண்டு, ஒரு மயக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. எல்லாரும் துன்பத்தை நாடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, துன்பம் காலத்தால் வருகிறதுங்கிறதுனால, இவங்கெல்லாம் என்ன பண்றோம்? நாம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் இன்னும் வரலைல்ல, துன்பம் வரலைல்ல அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இறைநிலை இந்த துன்பம் வருவதற்கான காலத்தை சுருக்கி விட்டது என்று சொன்னால், இந்த மனிதர்கள் ஓரளவுக்கு இந்த உண்மை உணர்வுக்கு வருவார்களோ என்று தோன்றுகிறது. அப்படி சுருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் அது சுருக்கத்தான் செய்யும். சுருக்கத்தான் செய்யும். சரி. அப்ப நிலைத்த சுகம் என்பது அது துன்பமாக மாறாதது, எப்பொழுதும் நிலையானது. நிலையானது. அதுதான் நிலைத்த சுகம். அப்ப இன்பத்தை தவிர மற்ற எல்லாமே நிலைத்த சுகமாகத்தான் இருக்கிறது. வேற எத நம்ம சொல்லலாம்? நீடித்த சுகம் என்று இன்னொன்னு சொல்லணும்னா எத சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆரோக்கியம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது ஒரு உணர்வு. இப்போ அதுல
ஆரோக்கிய கேடு என்று தான் இருக்கே தவிர, ஆரோக்கியம் அளவு முறை மீறி ஆரோக்கிய கேடு வருவதில்லை. இந்த இன்பத்தை அதிகமாக நாடி வரக்கூடிய துன்பம் என்பதுதான் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கேயும் ஆரோக்கியம் அளவு முறை மீறி அப்படி போறதுக்கு இல்ல. அப்ப அந்த ஆரோக்கியம் என்பதும் நிலைத்த சுகத்துல சேர்க்க முடியும். ஆக, அப்ப இன்பம் என்பதை விடுத்து மற்ற நிறைவு, அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, ஆரோக்கியம் இந்த உணர்வுகள் எல்லாம் நிலைத்த சுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த இன்பம் என்ற ஒன்றை மட்டும் நீடித்த சுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதை நீடித்து வச்சுக்கிறோமா, அதை துன்பமா மாத்திரமாங்கிறது யார் கையில் இருக்கிறது? அவரவர் கையில் இருக்கிறது. அவரவர் கையில் இருக்கிறது. சரி. இப்போ இந்த உடம்பு அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உடம்புலயே அளவு முறை மீறி ஒரு தேக்கம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த தேங்குனா அது துன்பம் தானே? ஆம். அப்ப தேங்குவதுதான் நோய். உடலிலே தேக்கம் ஏற்பட்டால் அது நோய். இப்ப இந்த தேக்கம் ஏற்பட்ட உடனே இந்த உடலின் அறிவு என்ன செய்கிறது? உடலின் அறிவு என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த தேங்கி இருக்கக்கூடியதை என்ன பண்ணுது? உடலிலிருந்து வெளியேற்றும் வேலையை செய்கிறது. பொதுவாக நாம இயல்பாகவே நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம், நீர் அருந்திக் கொள்கிறோம். இப்போ அதுல வரக்கூடிய கழிவுகளை அவ்வப்போது உடனுக்குடன் மோஷனாவோ, யூரினாவோ வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறது இந்த உடல். அவ்வாறு வெளியேறாமல் தங்கக்கூடிய அளவுக்கு அளவு மீறி, முறை மீறி நாம் சாப்பிட்டால், அதுல ஒரு தேக்கம் ஏற்படுகிறது. ஏற்பட்டால் நோய் தோற்றம் அங்க ஆகிவிட்டது. நோயினுடைய தோன்றும் நிலை அங்கதான் தேங்குற இடத்துல. அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுது? இதை அந்த கழிவுகளையும் உடலை விட்டு வெளியேற்றி தூய்மை செய்வதற்காக சில வேலைகளை செய்கிறது. அப்ப என்ன பண்ணும்? ஒரு தலைவலி வரும், ஒரு காய்ச்சல் வரும், உடம்புல எங்கெங்கேயாவது ஒரு வலி வரும், தோல்ல சிரங்கு வரும், லூஸ் மோஷன் வரும், மூக்குல சளி வரும். இப்போ இது மாதிரி என்ன ஆகுது? முறையாக வெளியேறக்கூடிய கழிவுகள் இல்லாம இது எக்ஸ்ட்ராவா வெளியேற்றுறதுக்குரிய ப்ராசஸ பண்ணுது. அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, லூஸ் மோஷன், சொறி சிரங்கு, சளி இது எதுவுமே வரல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவரு ஆரோக்கியமாக இருக்கிறார், கழிவு சேரவில்லை என்று அதை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால் எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். கழிவு சேர்ந்தா அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சி தான் இது. இப்போ கழிவு சேர்ந்துருச்சு, இந்த முயற்சி நடக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த முயற்சி நடந்து அந்த உடம்பு அந்த கழிவை எல்லாம் தூய்மை பண்ணுவதற்கு முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியை புரிந்து கொண்டு நாம் அமைதியாக இருந்தால், அது அந்த கழிவெல்லாம் வெளியேற்றி விட்டால், அப்பொழுது என்னாகும்? அந்த ஆரோக்கியம் என்ற நிலைத்த சுகம் நமக்குள்ளாக வரும். வரும். ஆனால் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கழிவை வெளியேற்றுவதற்கான ஒன்று நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நாம மாத்திரையை போட்டு அதை நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால், இப்ப காய்ச்சல் வந்துச்சுன்னா மாத்திரையை போட்டுறது, லூஸ் மோஷன் போனா மாத்திரையை போட்டுறது, தலைவலினா மாத்திரையை போட்டுறது, சளி வந்துச்சுன்னா மாத்திரையை போட்டுறது, தோல்ல வியாதி வந்துச்சுன்னா மாத்திரையை போட்டுறது, எல்லாத்தையும் மாத்திரையை போட்டு அதை நிறுத்தி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே நிறுத்தி நிறுத்தி பழகி விட்டோம் என்று சொன்னால்,
ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன வராது, இந்த சிம்டம் எதுவுமே வராது. காய்ச்சல் வராது, தலைவலி வராது. இந்த மாரி எதுவுமே நமக்கு வராது. ஓ! அப்ப நமக்கு இந்த மாரி காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் வர்றதில்லங்க இப்ப. அப்ப எனக்கு ஆரோக்கியம் வ வந்து விட்டதா? என்று நீங்கள் கேட்டால், இல்லை. ஒண்ணு இந்த மாரி சிம்டமே வரலன்னு சொன்னோம்னா, அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம். இந்த சிம்டம் வந்து அதை அதற்கு எதுவும் எதிர்வினை ஆற்றாமல் அதை புரிந்து கொண்டு இருந்திருந்தால், அங்கேயும் ஆரோக்கியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால், அது எல்லாத்துக்கும் நம்ம எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அது வெளியேற்றுவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தடை. இந்த உடலினுடைய அறிவு அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை தடை செய்வதுதான் இந்த மருந்து மாத்திரைகள். அப்ப சின்ன, 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 சின்ன பிரச்சனைகளுக்கு நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அனைத்தும் இந்த வெளியேற்றக்கூடிய முயற்சியை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப யாருடைய முயற்சி? இந்த உடலினுடைய அறிவினுடைய முயற்சியை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படியே தடை செய்து பழக, பழக, பழக என்ன பண்ணும் இந்த உடம்பு? அப்படின்னா, நாம இதை வெளியேற்ற முயற்சி செய்தால் தடை செய்து விடுகிறான். அப்ப என்ன பண்ணிருது? அந்த வெளியேற்றும் முயற்சியை நிறுத்திவிட்டு, அந்த கழிவுகளை எல்லாம் உடலிலிருந்து வெளியே போகாமல், உடலிலேயே ஏதாவது ஒரு இடத்தில் அழுத்தி அடர்த்தியாக வைத்து விடுகிறது. அது அழுத்தி அடர்த்தியாக வைக்கத் தொடங்கிவிட்டது என்று சொன்னால், அது என்ன ஆகிறது? பெரிய நோயாக உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கும்போது, நம்மாள் என்ன சொல்லுவான்? எனக்கெல்லாம் காய்ச்சல், தலைவலி, லூஸ் மோஷனு, சொறி சிரங்கு எதுவுமே வர்றதில்லங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன். அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அங்கு பெரிய நோய் ஒன்று உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது உள்ளே ஒரு இடத்தில் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே ஒண்ணும் தெரியலையே! உள்ள எங்க வச்சிருக்குது? எந்த உறுப்புல வச்சிருக்குது? எந்த இடத்துல வச்சிருக்குது? எவ்வளவு வச்சிருக்குது? அப்படின்னு கேட்டா, அது முதல்ல தெரியாது. இது மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். இது எந்த இடத்துல தேக்க ஆரம்பிச்சதுங்கிறது தெரியாது. அந்த தேக்கம் ஒரு அளவை தாண்டும்போது, அப்ப என்னாகும்? அப்பதான் தெரியும். அப்ப நீங்க போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லும் உடம்பு. அப்ப போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உறுப்பில் இவ்வளவு பெரிய நோய் என்று சொல்வாரு. அதனால தான் நீங்க பாருங்க நெறைய பேர் இப்ப இன்னைக்கு சொல்றாங்க. நான் ரீசென்ட்டா கூட ஒருத்தர கேள்விப்பட்டேன். எதுவுமே இல்லங்க. நல்லா இருந்தாருங்க. அவருக்கு எந்த காய்ச்சல், தலைவலி, லூஸ் மோஷன் அது இதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆரோக்கியமா இருந்தாருங்க. ஆனா, இப்ப திடீர்னு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா, இப்ப அவருக்கு வந்து கேன்சர் 3 ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், என்னய்யா 3 ஸ்டேஜ்ன்னு சொன்னா, 1 ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு இருக்கணும், 2ண்ட் ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு இருக்கணும், அப்புறம் 3 ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எடுத்த உடனே நீ பார்க்கும்போதே 3 ஸ்டேஜ்ன்னு சொல்றியே, அப்ப அதுக்கு முன்னாடி 1 ஸ்டேஜ், 2ண்ட் ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் தெரியலையா? அப்படின்னு நாம அவர்ட்ட கேட்கும்போது, ஒண்ணுமே தெரியல சார்ன்றார். டாக்டரு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 1 ஸ்டேஜ், 2ண்ட் ஸ்டேஜ் வரும்போதே அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்ட்ட கருவி இல்லையா? ஏன் முதல்லயே கண்டுபிடிக்கல? இப்பதான் அவரு வந்தாரு. இப்பதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஏன் முதல்ல வரல அவரு? அவருக்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அதனால வரவில்லை. ஏன் அந்த அறிகுறி எல்லாம் தெரியவில்லை? 1 ஸ்டேஜ்ல ஒரு அறிகுறி இருக்கணும்ல. 2ண்ட் ஸ்டேஜ்ல ஒரு அறிகுறி வந்திருக்கணும்ல. ஏன் தெரியவில்லை? இதெல்லாம் நம்ம கேள்வியாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ட்ட, எம்டி டாக்டர்ட்ட போய் கேட்டோம்னா, அவர்ட்ட பதில் கிடையாது. ஆனா,
இப்ப நாம பதிலை ஒரு லாஜிக்கா நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். என்ன? ஏன் ஏன் அது காட்டவில்லை என்று சொன்னால், அது என்ன சொல்லுது? அந்த அறிவு ஆகிய இந்த உடம்பினுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? நான் முதல்ல காட்டுறப்ப எல்லாம் நீ என்ன பண்ண? என்னைய காட்டக்கூடாது, காட்டாத, காட்டாதன்னு மாத்திரை போட்டு அமுக்குனீல. என்ன பண்ண? காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்ட, தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்ட, அ ச தோல் வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்ட, சளிக்கு உடனே மாத்திரை சாப்பிட்ட. எல்லாத்துக்கும் மாத்திரையை சாப்பிட்டு, சாப்பிட்டு என்னை அடக்கினாயே! என்னை வெளியே தள்ளுவதற்கான முயற்சியை தடுத்தாய் அல்லவா? அதனால தான் நான் எதையுமே காட்டல. காட்டுனா நீ என்ன பண்ணுவ? காட்டுனா மாத்திரைய போடுவேங்கிறதுக்காக நான் காட்டவே இல்ல. காட்டவே இல்ல. அப்படின்னு அது சொல்லுது. இப்ப எடுத்த உடனே பார்த்தா பெரிய நோய். இப்ப நெறைய பேருக்கு எடுத்த உடனே போயி டெஸ்ட் பண்ணும்போதே பெரிய இப்ப இந்த ஸ்டேஜ்ல நோயி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. என்ன என்று சொன்னால், நாம் அது காட்டும்போது இந்த உடலின் அறிவு நமக்கு காட்டும்போது, அந்த உடலின் அறிவை எதிர்த்து, எதிர்த்து, எதிர்த்து நாம் அதை அடக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால், அது என்ன ஆகாது? அது காட்டவே காட்டாது. காட்டவே காட்டாது. இப்போ சாதாரணமா நம்ம வீட்ல ஒரு பையன், ஏதோ ஸ்கூலுக்கு படிக்கிற பையன், அவனுக்கு சின்ன சின்ன இது வருது. சின்ன சின்ன விஷயங்கள் தப்பா செய்றான். ஏதோ ஒண்ணு நடக்குது. அத என்ன பண்றோம் நம்ம? அத அவனை அடக்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடக்குகிறோம். அவன புரிய வைக்கல. அவன அடக்கி, அடக்கி வைக்கிறோம். வரும்போதெல்லாம் அப்படி செஞ்சா அதுக்கு என்ன பண்றோம்? அவன அ அதட்டி, அதட்டி அப்படியே வைக்கிறோம்னு வச்சுக்கங்க. 4 தடவ பார்ப்பான். இவரு எப்ப இப்படி இது போனாலே அதட்டுவாரு. அப்ப என்ன பண்றான்? அது தெரியாம பார்த்துக்கிறான். தெரியாம பார்த்துக்கிறான். அவனுடைய இப்ப நம்ம பையன் ரொம்ப இப்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. அவன திட்டு திட்டுன்னு திட்டி அவன நான் திருத்தி விட்டேன். அவன் இப்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா திருந்தி விட்டான் என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் முதல்ல தெரியிற மாரி செஞ்சான். இப்போ திறமையாக தெரியாத மாதிரி அதை செய்ய ஆரம்பிக்கிறான். பெரிதாக செய்ய ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு போலீஸ்காரர் வந்து சொல்லுவாரு. உங்க பையன் இப்படி இருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்லுவாரு. அப்ப அன்னைக்கு தான் தெரியும். இதே நிலை தான் உடம்புலயும் நடக்குது. நடக்குது. ஆக, இப்ப நாம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த உடம்பு என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த உடம்பு இந்த கழிவுகள் தேங்கும்போது, அதை வெளியேற்றி நிலைத்த சுகத்தை நமக்கு நமக்குள்ளாக நிலைத்த ஆரோக்கியத்தை நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அதை நாம் தடுத்து, தடுத்து, தடுத்து நிறுத்தி விடுகிறோம். அதற்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு, அதற்கே உபத்தரிவம் செய்கிறோம். ஆனால் இப்படி வரும்பொழுது, அந்த மாதிரியான கழிவு வெளியேற்றக்கூடிய நிலை வரும்போது, அந்த விஞ்ஞான மருத்துவம் அல்லாது வேற மருத்துவம் செய்கிறோமே, அது சரியா என்று கேட்டால், அது முழுக்க, முழுக்க, முழுக்க அது வெளியேற்றுவதற்கு உதவிதான் செய்யுமே தவிர, அதற்கு உபத்தரியம் செய்யாது. செய்யாது. நீங்க அது வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அதை சுலபமாக வெளியே போகக்கூடியதுக்கான ஒரு வேலையை செய்யுமே தவிர, அதை வெளியே போறத நிறுத்தக்கூடிய வேலையை செய்யாது. இந்த உடம்பு கழிவை வெளியேற்றுவதற்கான முயற்சி செய்யும்போது, அதோடு சேர்ந்து இது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஒரு கூடைய தூக்கி ஒரு அம்மா வைக்கணுங்கிறப்ப, இன்னொருத்தர் சேர்ந்து புடிச்சு தூக்கி வைக்கிற மாரி இதுவும் சேர்ந்து செய்யும். இதே ஹோமியோபதி குடுத்தோம், அக்குபஞ்சர் பண்ணணும், இப்படி பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அது எந்த ரூபமாக அந்த கழிவு வெளியேறுகிறதோ, அதை சிதைத்து என்னாகும்? சிதைத்து அதை சுலபமாக உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கான உதவியை செய்யும். அவ்வளவுதான். இப்போ ஒரு கல்லு இருக்கு. கல்லு வந்து வெளிய வரணும். இப்ப அந்த கல்லா வெளிய நகர மாட்டேங்குது. அந்த கல்ல சிறிய, சிறிய துகளாக உடைத்து விட்டால் என்னாகும்? வெளியேறி விடுமா? வெளியேறிவிடும். வெளியேறிவிடும். இப்போ
இதை நான் ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கேன். ஒரு அம்மாவுக்கு கிட்னியில ஸ்டோனு, தாங்க முடியாத வலி. அப்படி இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க இந்த ஸ்டோன் உருவாகுவதற்கான என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு, ஒரு சரியான மருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லா ஹோமியோபதியில குடுத்தாச்சு. குடுத்தா என்ன ஆகுது? மருந்து குடுத்தா வலி நிக்கணும்ல. வலி நிக்கல. வலி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவில் அத கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு இரவு ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு என்ன ஆகுது? அபரிமிதமான ஒரு வலி திடீரென்று தோன்றுகிறது. தோன்றி என்ன ஆயிடுச்சு, அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த ஸ்டோன் வந்து அப்படியே சின்ன சின்ன பீஸ் பீஸா அப்படியே புரோக்கா ஆயிடுச்சு. உடைஞ்சிருச்சு. ஒரு 30, 40 பீஸா உடைஞ்சு போச்சு. அந்த உடையிற நேரத்துல ஒரு வலி, பெரிய வலி வந்தது வந்தது. அதன் பிறகு அந்த இன்னொரு ஹோமியோபதி மருந்த குடுத்த உடனே அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. அந்த ஒரு சடனான ஒரு வலி. அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. காலையில போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா, அது முழுக்க முழுக்க பார்த்தா ஒரு கல்லாக இருந்தது. 40, 45 பீஸா அப்படி சின்ன சின்னதா உடைஞ்சிச்சு. அது எல்லாமே வெளியேறி விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி விட்டது. அப்ப என்ன ஆகுது? இந்த உடல் முயற்சி செய்வதற்கு இது உதவி செய்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞான மருத்துவம் மட்டும் அந்த உடலின் முயற்சியை தகர்த்து முயற்சியை நிறுத்தி விடுகிறது. அப்ப இந்த உடல் அறிவு நமக்கு நிலைத்த சுகத்தை கொடுப்பதற்காக அது முயற்சி செய்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த உடலின் அறிவு எவ்வளவு நமக்கு உதவி செய்கிறது என்று பாருங்க. இந்த நிலைத்த நீடித்த சுகத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நமது உடலும் நமது உடலின் அறிவும் அவ்வளவு வரிந்து கட்டுக்கொண்டு வேலை செய்கிறது. அப்ப அப்ப பாருங்க. அப்ப ஆரம்ப நிலையில் ஒரு குழந்தைக்கு கூட லேசா ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே நீங்க கால்பாலை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, மெட்டாசினை கொடுத்து உடனே அதை நிறுத்துறது என்பது பெரிய நோய்க்கு வழிவகுக்கிறோம். நான்லாம் நிறைய ஒரு இந்த சில்ட்ரன்ஸ் டாக்டர்கிட்ட பார்ப்பேன். ஒரு டாக்டர் இருக்காரு இங்க. ஒரு நாளைக்கு 100 டோக்கன் இருக்கும். அவ்வளவு கூட்டம் போகும். போனா காய்ச்சல்னா உடனே ஊசி போடு அப்படின்னு நிறுத்தி, உடனே அதை அரெஸ்ட் பண்ணி மாத்திரை மருந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த குழந்தைகளினுடைய வருங்காலம் என்ன அப்படின்னு நான் மனசுக்குள்ள கேள்வி கேட்பேன். அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துடுச்சு. எல்லாமே பெரிய பெரிய நோய்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுமே. இன்றைய இளைஞர்களை பெரிய நோயாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே என்று தோன்றும் தோன்றும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம புரிய வைக்கணும்னா, மக்களுக்கு புரிய வைக்கணும்னா ஆகாத காரியம். இன்னைக்கு நம்ம 32 பேர் இப்ப இருக்கிறீங்க. நாம இனிமேல அதுக்கு மாத்திரை சாப்பிடாம இருப்போமா? தாங்கிக்குவோமா? காய்ச்சல் வருதா? ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட்ட போடு, பட்டினி போடு, இருக்கட்டும். அந்த உடம்பு சூடு. ரைட். சூடு ரொம்ப அதிகமாகாம பார்த்துக்க. ரைட். அத நாம என்ன பண்ணுவோம்? காய்ச்சல அனுபவிப்போம். அத அனுபவிக்கிறதா? அத எப்படி சார் அனுபவிக்கிறது? இன்னைக்கு நான் பேசினதெல்லாம் நீங்க கேட்டு மனசுக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா அனுபவிக்க முடியும். அப்படி காய்ச்சல் வரும்போது இன்னைக்கு நான் பேசினத அப்படியே நினைச்சு பாருங்க. அனுபவிக்க முடியும். இப்ப நம்ம பேசிட்டோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இத அனுபவிக்கிறீங்களா இல்லையான்னு உள்ள இருக்கக்கூடிய அறிவை டெஸ்ட் பண்றதுக்காகவே ஒரு 10 நாளைக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்தாலும் வரும். சொல்ல முடியாது. எனக்கே வந்தாலும் வரும். ஏன்டா நீங்க அவங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். நீ பேசுனியே, நீ அனுபவிக்கிறியா? நீ ஏதாவது பெயின் கில்லர் போடுறியா? காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிடுறியான்னு பார்ப்போம்டா அப்படின்னு கூட வரும். அப்ப அதை நம்ம அந்த இடத்துல நாம இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நிலைத்த சுகமாக நீடித்த சுகத்துக்காக இந்த உடல் முயற்சி செய்கிறது. அறிவு முயற்சி செய்கிறது. நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை துன்பமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சோம்னா இன்பத்தை துன்பமா பெருசா மாத்த முடியாது. அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் பெரிய துன்பமா மாத்த முடியும். பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் விடு. அந்த யூனிவர்சிட்டியில படிச்சாதான் பெருசா மாத்த முடியும்.
அமெரிக்காவுல போய் படிச்சா தான் பெரிய துன்பமா மாற்ற முடியும். இப்ப எல்லாமே துன்பத்தை பெரிய இன்பத்தை துன்பமாக மாத்துறதுக்கு ஹை லெவல்ல மாத்துறதுக்கான படிப்பை போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த புரிதல் யாருக்கும் இல்லை. இதை எங்க போய் சொல்றது? அந்த குழந்தைகள்லாம் அப்போ ஊசி போட்டு வர்றவங்கள்ட்ட முன்னாடி நின்னு நம்ம இதை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த டாக்டரே நம்மள ஆள வச்சு அடிச்சுடுவார். அப்ப இந்த ஒரு புரிதல் என்பது எதை அடிப்படையாக கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், மகரிஷியினுடைய காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில சிந்தித்து பார்த்தால் தான் இது புரியும். அப்ப மக்களுக்கு இந்த 2 தத்துவத்தையும் குடுக்காம இத சொன்னோம்னா, நம்மள வந்து கிறுக்கன், லூசு அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால நீ வெளியில எல்லாம் போய் யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி தமிழ் ஆனந்த யோகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம். இந்த 4 தத்துவம் தெளிவாக இருந்துட்டால், அப்பதான் நீ வந்து வேதாத்திரிய சீடன். அவ்வளவுதான். இது 4ம் தெரிஞ்சா தெளிவா தெரிஞ்சாதான் சீடன். ஓ! அப்பதான் சீடனா சார்? அப்ப நம்ம பேராசிரியர் சொன்னா, இதை பொருத்தி, பொருத்தி, பொருத்தி பல்வேறு வகையில் அதை பொருத்தி பார்க்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் தான் பேராசிரியர்களாக இருப்பார்கள். ஒரு அலை இயக்க தத்துவத்தை கொண்டு வந்து செயல் விளைவு தத்துவத்துல எந்த இடத்துல அதை பொருத்தி அதை நம்ம விளங்கிக் கொள்வது, இது தெரிஞ்சதுன்னா தான் நீ பேராசிரியர். அதை நான் தனியா நடத்துவேன், இதை தனியா நடத்துவேன், இதை தனியா நடத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நீ பேராசிரியர் கிடையாது. சும்மா அதை எழுதி போட்டு ஏதோ கடனுக்கு ஏதோ பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராகத்தான் இருக்க முடியும். ஆக வேதாத்திரிய தத்துவம் ஒவ்வொரு உண்மையையும் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு உண்மை விளம்பியாக இருக்கிறது. உண்மைக்கு மரியாதை இவ்வளவுதான் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆக இந்த உண்மையை உண்மையாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவேளை ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா டக்குன்னு ஒரு 4, 5 பேர் வெளியில போயிடுவாங்க. இன்னைக்கு 32 பேர் அப்படியே நிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிலையிலே நிலைத்த சுகம், நீடித்த சுகம் என்ற இந்த ஒரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.